வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அனுராதபுர மாவட்டம் ஆறுகள் பெருக்கெடுத்தமையினால் பெரிய குளங்களின் வான்கதவுகள் திறந்தமையினால் ஊருக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. மக்களே பாருங்கள், உண்மையிலேயே இந்த பாருங்கள், இந்த ஆறு எப்படி பெருக்கெடுத்து தண்ணி ஊருக்குள்ளே வருதுன்னு சொல்லி இன்னும் இருக்க டைம் போக இதை விட கூடுதலான தண்ணி வரும் என்று ஆட்கள் சொல்கிறாங்க. மக்களே பாருங்கள், இந்த பாலம் கீழால், இந்த பாலத்துக்கு கீழால் அவ்வளோ தண்ணி வருது. மக்களே பாருங்கள், இந்த பாலத்துக்கு கீழால் சிட்டியான தண்ணி வருது. இந்த தண்ணி தொடர்ச்சியாக வருமா இருந்தால் இந்த பாலத்துக்கு மேலாலேயும் தண்ணி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மக்கள் சொல்கிறாங்க. பாருங்க, மக்கள் அன்றாட வாழ்க்கை முற்றுமுழுதாக முடக்கப்பட்டுள்ளது. மக்களே, அன்றாட வாழ்க்கை முற்றுமுழுதாக முடக்கப்பட்டுள்ளது. பாருங்க, இந்த சின்ன பக்கத்தில் வீதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாழ்நில பிரதேசங்களில் நீர் நிரம்பி காணப்படுது. மக்களே பாருங்க, மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பாருங்க. மக்களே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஃபுல்லாகவே தாண்டிட்டு. மக்களே, அனுராதபுரம் மாவட்டத்தில் சிட்டியான இந்த தண்ணி சிட்டியானமாகி வருது. மக்களே பாருங்க, அப்படியோ சிட்டியான வெள்ளம் அப்படியோ பார்த்துட்டு வாங்க. நான் முக்கியமான இடங்கள் வரக்க சொல்கிறேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த பிரச்சனைக்கு கடவுள் தான் ஒரு முடிவு எடுக்கணும், வேறு யாராலையுமே ஒண்டி செய்ய இயலாது. பஸ்லேயே ஆட்களை ஏற்றிட்டு போகிற காணொலி இதில் வரும். நீங்கள் பாருங்கள் மக்களே, இவ்வளவு மட்டுக்கு ஒரு மனவேதனையாக இருக்குது இந்த காணொலியை பார்க்கும்போது. உண்மையிலேயே ஒரு அனர்த்தம் எல்லாம் ஒரு அளவு இருக்கு மக்களே. இது கட்டும் பாதிப்பு. மக்களே, இலங்கையில் என்ன நடக்குதோ தெரியுதில்லை. இலங்கையில் மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. மக்களே அப்படியே பார்த்துட்டு வாங்க. கடவுளே பாருங்க மக்களே, பேருந்துகள்லாம் போக்குவதில்லை, டவுன் பஸார். மக்களே பாருங்க, வாகனங்கள் போய்க்க இயலாத நிலைமை. பாருங்க, வீதிக்கு மேலால தண்ணி போகுது. மக்களே, இது இன்னும் கொஞ்சம் டைம் போ இதை விட கூடுதலான முறையில் தண்ணி போகும்னு சொல்றாங்க. வாகனங்கள் போக இயலாத அளவுக்கு தண்ணி போகும்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க மக்களே, டவுனால எப்படி தண்ணி போகுதுன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு வாங்க. பேருந்துகளின் ஒன்றுமே ஓட இல்லை, அப்படியே எல்லாமே கிடக்கு. மக்களே பாருங்க, அப்படியோ வீதிக்கு மேலால தண்ணி போய் கொண்டிருக்கு. மக்களே எந்த கடவுளே பாருங்க மக்களே, அப்படியே தண்ணி நிரம்பி காணப்படுது. மக்களே ரெண்டு சைடு, வீதியை விட்டு ரெண்டு சைட்டால் ஃபுல்லா தாழ்வான நிலப்பரப்பு எல்லாம் நீரில் மூழ்கிட்டு. மக்களே இல்லாட்டி இந்த டைம்ல எப்படி இருந்தது பாருங்க மக்களே. இந்த கடை நீரால ஃபுல்லா சொல்ல வேலை. மக்களே பாருங்க, மக்களே அந்த தள்ளி அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற ஆக்கெல்லாம் தாண்டிட்டு வாகனங்கள் எதுவுமே போகலாம். அந்த நிலைமையால மக்கள்லாம் அப்படியே ஓடிக்கொண்டு வராங்க. இந்த போலீஸ் பஸ்ஸை போட்டு மக்களை ஏற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை கொண்டு போறாங்க. அதில் இராணுவத்தினர், போலீஸாக இருக்கட்டும், இராணுவத்தினர் இருக்கட்டும், மக்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க. மக்களே இந்த டைம்ல பாருங்க மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுது. கொஞ்சம் பாருங்க, அப்படியே அந்த மக்கள் அங்கால வாகனமெல்லாம் போக இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கிற முக்கியமான பொருட்களை கையில சுமந்த வண்ணம் மக்கள் அப்படியோ இந்த வாகனத்துல ஏறுறாங்க. மக்களே அந்த காணொலியை நீங்க பாருங்க. வீடியோ இந்த நண்பன் தான் இன்னைக்கு அனுப்பினாரு. ஆனால் சரியா அந்த வீடியோ எடுக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல மக்களே கஷ்டம் பாருங்க. மக்கள் இவ்வளவு கஷ்டமா அப்படியே போலீஸ் பஸ்ல ஏறுறாங்கன்னு பாருங்க. மக்களே இவ்வளவு வேகமா வீதிக்கு மேலால தண்ணி போகுதுன்னு பாருங்க. மக்களே பாருங்க, இப்படி வேகமா போகுதுன்னு சொல்லி இது இன்னும் கொஞ்சம் டைம் போக இதை விட உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மக்களே அது இன்னும் கொஞ்சம் டைம் போக ஒரு அடி 1.5 அடி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கான். பாருங்க மக்களே, எவ்வளவு வேகமா தண்ணி போகுதுன்னு சொல்லி. இந்த கடவுளே, கடவுள் தான் இந்த மக்களை காப்பாற்றணும். பாருங்க மக்களே, பாருங்க எப்படி போகுது தண்ணி, வள்ளத்தி தண்ணி. மக்களே சைட்டெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி. வீடெல்லாம் பாருங்க மக்களே, வீட்டுக்குள்ளேலாம் தண்ணி. மக்களே வீட்டுக்குள்ளே தண்ணி, வளவுக்குள்ள தண்ணி, தாழ்வான நிலப்பரப்புகள் முழுதாக மூடப்பட்டுள்ளது. மக்களே வெள்ள நீர் அப்படியே வீட்டுக்குள்ள புகுந்துட்டு. மக்களே பாருங்க, வீடு எல்லாமே தாண்டிட்டு. இந்த கடவுளே பாருங்க மக்களே, அப்படியே ஃபுல்லா முழுதாக அப்படியே நீரெல்லாம் மூடப்பட்டுள்ள. மக்களே இந்த ஏரியாவே அப்படியே ஃபுல்லா சரி. மக்களே
பாருங்க மக்களே, வீட்டு சாமான்களை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜர், ஃப்ரிட்ஜ், அலுமாரி அதில் போய் மக்கள் ரோட்டில் வச்சிருக்காங்க மக்களே. பாருங்க இந்த கடவுளே, வீட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன பாருங்க மக்களே, நெஞ்சு கிரிக்கு மக்களே தண்ணி. அந்த ஏரியாவுக்கு பாருங்க, நெஞ்சு கிரிக்கு மக்களுக்கு தண்ணி, நெஞ்சுக்கு மேலே இருக்கு மக்களே. இந்த கடவுளே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே, நன்றி மக்களே.